ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கடகராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன அதிரடியான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன அதிரடியான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 2025 ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த டிசம்பர் மாதம் கடைசி என இதுவரை நடக்காத பல விஷயங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. அதற்கு காரணம் என்னன்னா, கிரகங்களுடைய வலுவான மாற்றங்கள் தான். கிரகங்கள் வலுவாக மாறுறதுனால இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க, இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு எதிர்பாராதது நடக்கும்னு சொன்னல, இதுவரை நடக்காதது அது அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சா சாதகமான பலனும், கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டாவே உங்களுக்கான பலன்களை கண்டிப்பாக தடுக்க முடியாத அளவுக்கு பெற முடியும். சரி, உங்கள் ராசிக்கான பலன்களை இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் கடைசியாக தொழில் வாழ்க்கையில் பலவிதமான உணர்ச்சிகளும் நிகழ்வுகளும் கலந்த அனுபவத்தை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைய போகுது. காதலர் அல்லது துணைவியோடு புரிதல் குறைவுகள் உருவாகலாம். ஆனால் பெற்றோர், மூத்தவர்கள், நண்பர்கள் ஆகியோரோடு அமைதி மற்றும் நிம்மதி நிலவ வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டுடைய கடைசி டிசம்பர் மாதம் சாதகமாக இருக்கும் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு அதுவே வழிவகுக்கும். உடல்நலத்தில் கூட உறுதியோடு இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால புதிய உற்சாகமானது கிடைக்கும். கல்வி முயற்சியில் கூட சிறப்பான வாய்ப்புகள் உருவாகி உடனடியாக இலக்குகளை அடையக்கூடும். எனவே கல்வியில முழு கவனம் அவசியம் என்பது குறிப்பிடப்படுது. தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் பொறுமை தேவைப்படுது. தொழிலில் ஒழுக்கமும் எதிர்கால நம்பிக்கையும் அவசியம். அந்த தன்னடக்கம், நன்றியுணர்வு, பொறுமை மற்றும் பொறுப்புணர்வோடு செயல்பட்டால் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் உற்சாகமாகவும் வலிமையாகவும் இருக்கும். அதனால் அதற்கேற்பவே நீங்கள் செயல்படணும். அதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்படுது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு நடைபெறும். கடக ராசிக்கு டிசம்பரில் கடைசியாக தொழில் வாழ்க்கையில் தான் பலவிதமான உணர்ச்சிகளும் நிகழ்வுகளும் கலந்த அனுபவத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நீங்கள் சந்திக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். காதலர் அல்லது துணைவியோடு புரிதல் குறைவாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட நிறைய பழகுங்க. அப்படி பழக தான் அவங்களுக்கும் இடையே அந்த புரிதல் குறைவு இல்லாமல் சரியாகும். ஸோ புரிதல் குறைவு இருந்தால் அடுத்தது பிரேக்கப் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி போகக்கூடாதுன்னா முழு கவனம் நீங்கள் செலுத்தணும். ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும், என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உறவுகள் ரீதியாகவே ஷேர் பண்ணுறேன். காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுடைய கடைசி டிசம்பரில் உணர்ச்சி சிக்கல்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். புரிதல் குறைபாடுகள் அல்லது உணர்ச்சி ரீதியாக உறவில் இடைவெளி உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சமாளிக்க காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொறுமையும் பரஸ்பர புரிதலும் அவசியம். பெற்றோர், குடும்ப மூத்தவர்கள் மற்றும் நண்பர்களோடு உறவுகள் இனிமையாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். அவர்களுடைய பாசம் மன அமைதிக்கு ஊக்கத்திற்கு காரணமாக அமையும். இத்தகைய ஆதரவு தனிப்பட்ட உறவுகளில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி சவால்களை சமநிலைப்படுத்தும். அந்த உணர்ச்சி சவால்களை சமநிலைப்படுத்துவதில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஸோ காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கவனமாக செயல்படணும் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நிதி நிலைமை.
நிதி நிலைமை பற்றி பார்க்கும்போது சரியான நேரத்தில் புத்திசாலித்தனமான முதலீடுகள் செய்தீங்கன்னா பொருளாதார நிலையை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண்டில் கடைசி மாதம் மேம்படுத்தலாம். யோசித்து எடுக்கப்படக்கூடிய நிதி முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நன்மை உங்களுக்கு பல விதத்தில் தரும். வருமானத்தையும் உயர்த்தும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த மாதிரி தோன்றும். இதனால் பொருளாதார நிலைமை உறுதியாகவும் எதிர்காலம் சிறப்பாகவும் அமையும். ஸோ டிசம்பரில் கடைசியாக எதிர்காலம் சிறப்பாக அமைய நிதி நிலைமையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி பார்த்து புத்திசாலித்தனமான முதலீடுகள் செய்து முன்னேறுங்க. அப்புறம் வேலையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வேலையில் இருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு உத்தியோக வளர்ச்சிக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்க போகுது. உழைப்போ அர்ப்பணிப்போ உங்கள் படியிடத்தில் பாராட்டு செய்கிற மாதிரி உங்களுக்கு சூழலை ஏற்படுத்தும். இணைந்த பணி சூழலில் பணிபுரியறதுனால திருப்தி மற்றும் நீண்ட கால வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த அழுத்தங்கள்லாம் மாறப்போகுது. மேல் அதிகாரிகளுடைய எதிர்ப்புகளோ அல்லது பணி நிறைவு சிரமங்களோ இனி இருக்கிறது உங்களுக்கு இல்லாமல் போகும். மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருக்கிறவங்க நீங்கள் நோயாளிகளுடைய கோரிக்கைகள் மற்றும் சோர்வால் மன அழுத்தம் அனுபவிக்கலாம். அப்புறம் வணிக பகுப்பாய்வாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மேம்பட்ட செயல்திறன் மற்றும் மதிப்பு இந்த டைம் கிடைக்கும். அப்புறம் ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் திட்ட நிறைவு மூலம் வெற்றி கிடைக்கும். அப்புறம் சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் அதிக பணி சுமையும் திடீர் தொழில்நுட்ப சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஸோ வேலையில் இருக்கிறவங்க பொறுமை, ஒழுக்கம் மற்றும் நல்ல தொடர்புகள் இருந்ததுன்னா கடக ராசிக்காரங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஆண்டுடைய கடைசி டிசம்பர் மாதம் உதவியாக உங்களுக்கு இருக்கும். அதனால் வேலையில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க இந்த மாதிரி பொறுமை, ஒழுக்கம் அந்த மாதிரி இருக்க பாருங்க. அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். தொழில் ரீதியாக பார்க்கும்போது வாடிக்கையாளர்களுடைய பதிலில் நிச்சயத்தன்மை மற்றும் கட்டண தாமதங்கள் காரணமாக வணிக வளர்ச்சி மெதுவாக இருக்கும். அதே சமயம் தொழிலில் நிறைய போட்டிகள் அதிகரிக்கும். குழப்பம் மற்றும் வெளிப்புற அழுத்தங்கள் வணிக முடிவுகளை சிரமப்படுத்தலாம். மெயினாக புதிய முயற்சிகள் தொழில் ரீதியாக எடுக்கும்போது எச்சரிக்கை இந்த டைம் அவசியம். நிலையான உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். நிதி கண்காணிப்பு மிகுந்த கவனத்தோடு மேற்கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னு உங்களுக்கு தான் தொழிலில் பெருத்த நஷ்டமானது ஏற்படும். தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும் என்பது ஆத்மார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டுடைய கடைசி டிசம்பர் மாதம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அவ்வளவா நல்லதல்ல. ஸோ தொழில் ரீதியாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரி பங்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நலம் முழுவதும் நன்றாக இருக்கும். ஆனால் உற்சாகமும் மன அமைதியும் நிலவ நீங்கள் ஒழுங்கான வாழ்க்கை முறை, சத்தான உணவு, நேர்மறையான எண்ணங்கள் வைத்துக்கணும். அது இருந்தால் தான் ஆரோக்கியத்தை காக்கும். சிறிய பருவகால நோய்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். தியானம் மற்றும் உடற்பயிற்சி ஆற்றலை செய்யுங்க. அது உங்களுக்கு உடற்பயிற்சி ஆற்றலை அதிகரிக்கும். நல்ல மனநிலை, முழுமையான உடல் மற்றும் மன புத்துணர்வை வழங்கும். அதுக்காக தான் ஆரோக்கியத்தில் நான் சொன்ன மாதிரி இருங்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் ஃபைனலாக மாணவர்கள் கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்வியில் தொடர்ச்சியை பேணுவது சவாலாக இருக்கும். பள்ளி மாணவர்கள் கூட நீங்கள் சுற்றுப்புற சூழல் கவனச்சிதறல்களை சந்திக்கலாம். பட்டப்படிப்பு மாணவர்கள் ஒருமைப்பாடு குறைவை அனுபவிக்கலாம். முதுநிலை மாணவர்கள் கல்வி அழுத்தத்தை எதிர்கொள்ளலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் உங்களுடைய திட்டங்கள் மற்றும் தரவு சேகரிப்பில் தாமதங்களை சந்திக்கலாம். ஸோ மாணவர்கள் கவனமான திட்டமிடல் மற்றும் முறையான பயிற்சி மட்டுமே குழப்பத்தை கடந்து தேர்வுகளில் நல்ல முடிவுகளை பெற உதவும். அதனால் அந்த மாதிரி செயல்பட பாருங்க. ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண மொத்த விஷயங்களையுமே கடக ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.